Hello students, இப்போ நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா determination of distance of moon from earth. earthல இருந்து மூன் வரை உள்ள distance measure பண்றத பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். ஓகேவா? So using parallax method. Okay. So determination of distance of moon from earth. So இது earth. ஓகேவா? இது வந்து ஒரு earth. So இந்த earthல இருந்து நம்ம என்ன பண்றோம், டிஸ்டன்ஸ்ல இருக்க மூணை மெஷர் பண்றோம், மூணோட டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் என்னது, மூன். ஸோ எம்னு எடுத்துக்கிறோம், என்ன இருக்கு, மூன். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்க மூணை நம்ம earthல இருந்து ஒரு சைட்ல இருந்து பாக்குறோம். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க இருந்து பாக்குறோம், அதுக்கு நேம் ஏன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இங்க இருந்து பாக்குறோம். லைக்வைஸ் அது எர்த்தோட ஆப்போசிட் சைட்ல இருந்தும் பாக்குறோம். சேம் மூணை எர்த்தோட ஆப்போசிட் சைட்ல இருந்தும் பாக்குறோம். ஓகேவா? சோ பாக்குறோம். அப்ப என்ன ஆகும், இந்த ஏல இருந்து பி வரை உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். ஓகேவா? ஏல இருந்து பி வரை உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும். சோ ஏன்னா எர்த்ல இருந்து ஒரு சைட்ல இருந்து ஒரு மூணை பாக்குறோம், நெக்ஸ்ட் அதோட ஆப்போசிட் சைட்ல இருந்து மூணை பாக்குறோம். சோ இந்த டிஸ்டன்ஸ் நம்மளால கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், சோ இதுல ஒரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல, இந்த ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இந்த ஆங்கிளோட நேம் தான் என்னது, பேரலாக்ஸ் ஆங்கிள். சோ இதுதான் என்னது, இது வந்து சர்க்கிள் தானே. சோ இந்த சென்டர் பாயிண்ட் என்ன இருக்கும், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆர் சென்டர் ஆஃப் த எர்த். ஓகேவா? சென்டர் ஆஃப் த எர்த். சோ நம்ம என்ன பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸ், இந்த மூணோட டிஸ்டன்ஸ் தான் மெஷர் பண்ணணும். சோ இந்த மூணோட டிஸ்டன்ஸ் நம்மளால டைரக்டா மெஷர் பண்ணிக்க முடியல. சோ என்ன பண்ணியும் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸுக்கு, சோ இந்த மூணோட டிஸ்டன்ஸ் தான் மெஷர் பண்ணிக்கணும், நம்மளால டைரக்டா மெஷர் பண்ண முடியல. சோ நம்ம என்ன பண்ணியோம்னா, இந்த ஏல இருந்து ஒரு இமேஜினரி லைன் வரைதோம். இந்த எம்சிக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு இமேஜினரி லைன் வரையணும். லைக்வைஸ் இந்த பக்கமா ஒரு இமேஜினரி லைன் நம்ம வரைக்கணும். ஸோ இதுக்கு வந்து S1 நேம் கொடுக்கலாம், இதுக்கு வந்து S2 அப்படின்னு நேம் கொடுக்கலாம். ஓகே. ஸோ இங்கேயுமே என்ன இருக்கு, ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் இல்ல. ஸோ இந்த ஆங்கிளுக்கு θ1 அண்ட் இந்த ஆங்கிளுக்கு θ2ன்னு பேர் கொடுக்குறோம். ஸோ என்னன்னா, நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, என்னன்னா சம் ஆஃப் exterior angle is equal to interior angle. ஓகேவா? இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு. சோ சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், எக்ஸ்டீரியர்னா சம் ஆஃப் வெளியே இருக்கிற ஆங்கிள் எதெல்லாம், θ1 θ2 அதோட சம். சோ எப்படி எழுதிக்கலாம், θ1 plus θ2 is equal to interior angle, உள்ளாடி இருக்க ஆங்கிள் என்னது, θ. சோ θ எழுதிக்கலாம்ல. நெக்ஸ்ட், சோ நமக்கு என்ன தெரியும், AM. சோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், MC. MC தான் என்னது, டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன். சோ இதுல பாத்துக்கோங்க, ஆப்போசிட் சைடு θ is equal to, ஆப்போசிட் சைடு என்ன இருக்கு, AB by AM. ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிட்டோம், இந்த AM அப்படிங்கிறது இந்த MCக்கு எப்படி இருக்கு, அப்ராக்சிமேட்லி ஈக்குவலா இருக்கு. சோ என்ன எழுதிக்கலாம், AM. சோ இந்த இருக்கலாம், இந்த ஏல இருந்து M வரை உள்ள டிஸ்டன்ஸும் இந்த எம்ல இருந்து சி வரை உள்ள டிஸ்டன்ஸும் எப்படி இருக்கும், அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். எழுதிக்கலாமா. சோ θ is equal to AB by AM இருக்க இடத்துல என்ன எழுதிக்கலாமா, MC. சோ இதுல MC அப்படிங்கிறது என்னது, இந்த மூணோட டிஸ்டன்ஸ், இந்த எர்த்ல இருந்து மூணுல வர இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னது, MC. சோ என்ன பண்ணிக்கலாம், MC is equal to AB by θ. சோ நமக்கு வந்து இந்த AB and θவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இந்த MC அப்படிங்கிற எர்த்ல இருந்து மூணு வரைக்குள்ள டிஸ்டன்ஸை ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ இதுலதான் என்ன பார்க்கிறோம், டிட்டர்மினேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் எர்த் யூசிங் பேரலாக்ஸ் மெத்தட். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.